ஹாய் செல்லக்குட்டீஸ். தெரியும் அக்காவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய ஃபீல்டில் நான் ஐசியூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போதைக்கு என் பேஷண்ட்டை பார்க்க வரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஒரு ப்ரைவேட்டில் ஒருத்தவங்கள பார்க்குறாங்கன்னாவே எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணி அதுக்காக எவ்வளோ பேர்கிட்ட லோன் வாங்கிலாம் அவங்க அட்மிஷன் போட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் ஒரு மிடில் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்போம். ஸோ இப்போ நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன்னா அவங்க எனக்கு கையில் காசு கொடுப்பாங்கங்க. ஐ ஃபீல் லைக் அந்த காசுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர்கிட்ட லோன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ என் ஃபேமிலி இருந்தால் தான் எனக்கு வாங்கவே தோணாது. என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸில் என் கையில் அவ்வளோ பேர் மணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஒரே பதில் சொல்லுவேன், நானும் வேலைக்காக தான்மா வந்திருக்கேன், எனக்கு அதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒன்று வாங்கி கொடுக்கணுன்னா 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு பென்னு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, அப்படிலாம் நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இது எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோ வழியிலையும் அவங்க நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ ப்யூர் லவ் அவங்க சீரியஸாக. இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸ்டாஃப்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு சி யாரெல்லாம் இது ஒரு ப்யூரை லவ் வாங்கி